2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் பக்கமாய் நாம் திருப்பி வைக்கலாம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய கர்த்தர் தாயின் கருவிலே நம்மை உருவாக்கி அதற்கு முன்பாகவே நம்மை குறித்த நினைவுகளோடு நம்முடைய வாழ்வை திட்டமிட்டு சரியான காலத்தில் கர்த்தர் நம்மை உருவாக்கி இந்த பூமியிலே நம்மை கொண்டு வந்து இவ்வளவாய் தேவன் நம்மை நடத்தி இந்த உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராய் மகா பெரியவராய் அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென். எப்பெல்லாம் ஆண்டவரை குறுகி பார்க்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை சற்று அவருடைய ஸ்தானத்திலிருந்து அவருடைய கனத்திலிருந்து மகிமையிலிருந்து சற்று குறைத்து நம்ம பார்க்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் வேறொரு காரியம் நம்முடைய வாழ்க்கையை பலவீனப்படுத்தும்படி சோர்வாக்கும்படி நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களை கொண்டு வரும்படி அவைகள் பலனடைகிறத நம்ம பார்க்க முடியும். எப்பொழுதெல்லாம் கர்த்தரையே உயர்த்தி நம்ம வைத்திருப்போமானால் எப்பொழுதும் நாமும் அவரோடு சேர்ந்து உயர்ந்தவர்களாகவே இருப்போம். ஸோ மட்பாண்டங்களாக மண் பாத்திரங்களாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் மனுஷனாக இருக்கிறோம், மண்ணிலே இருந்து வந்தோம். ஸோ ஒரு மட்பாத்திரமாக உட்கார்ந்துருக்கிறோம். இதற்குள்ளே கர்த்தர் ஒரு மிகப்பெரிய மகிமையான மேன்மை பரிசுத்த ஆவியானுடைய கிருபை அபிஷேகத்தை வச்சு ஆமென் ஆண்டவரே நமக்குள்ள வந்து ஆண்டவரே நமக்குள் வாசமாய் இருக்கிறார். அவர் மகா பெரிய ஆலயங்களையோ சிங்காசனங்களையோ அவர் தேடுவது கிடையாது. அவர் நமக்குள்ளே வாசமாயிருந்து அவர் நமக்கு தேவனாயிருக்க விரும்புகிறார். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அதில் விசேஷமாக மண்ணான மனுஷனுக்குள்ள அவர் வாழ்வதற்கு அவர் விருப்பமாக இருக்கிறார். இது எப்படின்னா கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற மிக விலையேறப்பெற்ற பொருட்கள், தங்க நகைகள், காசு, பணம் அல்லது பட்டு சேலை, பத்திரம், நிலப்பத்திரம், இப்படிப்பட்ட விலையேற பொருட்களை ஒரு சட்டியில் ரசம் வைக்கிற சட்டியில் போட்டு பீரோவில் வச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வாங்கின பட்டு சேலை இருக்குல்ல, அதை எடுத்து சுருட்டி சாம்பார் சட்டிக்குள்ளே மட்பாத்திரத்தில் 5000 ரூபா 10,000 ரூபா வாட்டவர் வச்சு அப்படியே வச்சிட்டோம்னா ரொம்ப விலையேறப்பட்ட சாரீங்க, விலையேறப்பட்ட ட்ரெஸ்ஸு. கல்யாணத்தில் இதுதான் முக்கியமான ட்ரெஸ். என் நகையெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குன்னு ஒரு மண் பாத்திரத்துக்குள்ளே வச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அதை போல தான் அந்த மகிமையான கர்த்தர், விலையேறப்பட்ட தேவன், அற்பமான நம்மை அவர் தெரிந்து கொண்டு நமக்குள்ளே வாசமாய் இருக்க அவர் இறங்கி வந்த நல்ல தேவனாய் இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு கிருபை, எவ்வளோ பெரிய ஒரு மகிமை, எவ்வளோ பெரிய ஒரு மேன்மை. இதை நினைக்கும் போதெல்லாம் உள்ளே இருக்கிறவர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய அற்புதங்களை செய்ய செயல்பட துவங்குவார். நம்ம எப்போதுமே நாம் யார் என்கிறத மறந்துடக்கூடாது. ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இதை சார்ந்த ஒரு சம்பவம், இதை சார்ந்த ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. 44 ஜெனிசிஸ் 44 verse 2 வாசிக்கலாம். இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான். யோசேப்பு தன்னுடைய விசாரணைக்காரன், தன்னுடைய அரண்மனை விசாரிப்புக்காரனிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறான். எல்லாரும் கவனிக்கிறீங்க. ஸோ யோசேப்பு எகிப்திற்கு எப்படி வந்தான் எல்லாருக்கும் தெரியும்.
பார்வோனுக்கு அடுத்த நிலையில் உயர்த்தப்பட்ட மனுஷனாய் இப்பொழுது இருக்கிறான். எகிப்து முழுவதும் பஞ்சம். பார்வோனுக்கு யோசேப்பு அங்கே இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்மானம் சொல்லி தருகிறார். எல்லா மக்களிடத்திலிருந்து தானியத்தை கொண்டு வந்து சேர்க்கும்படி, order all the people to the whole country to bring 1/5 of his harvest, the grains. அறுவடையிலே 1/5 கொண்டு வந்து எகிப்திலே சேர்த்து வைக்க சொல் என்று யோசேப்பு பார்வோனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கவனிக்கிறீங்க? ஸோ அங்கே திரளான தானியம் எகிப்திலே சேர்த்து வைக்கப்படுகிறது. இப்பொழுது யோசேப்பின் தகப்பன் யாக்கோப்பு, அவருடைய பிள்ளைகள், அந்த இடத்துல மிகப்பெரிய பஞ்சம் வருகிறது. உடனே யாக்கோப்பு சொல்றாரு, எல்லாரும் போய் எகிப்தில் பணம் கொண்டு போய் கொடுத்துட்டு தானியத்தை வாங்கி கொண்டு வாருங்கள். ஸோ முதல் வருகிறார், அப்படியே செய்கிறார்கள். இந்த யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டான் யாருன்னு. இவங்க எல்லாரும் நம்மளுடைய அண்ணன் தம்பி சகோதரர்கள், ஆபத்திலே உதவுவதற்கே சகோதரன் பிறந்திருக்கிறான். சத்தம் வரமாட்டேங்குது. சகோதரன் ஆபத்தில் உதவுவதற்கு, அதாவது ஆபத்தில் அவசரத்தில் திடீர்னு வர்றதில்ல, வாழ்க்கை ஃபுல்லாக இல்லை, வாரந்தோறும் இல்லை, திடீர்னு ஒரு முடியாத நிலைமை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு, குடும்பங்களுக்கு, உங்கள் சகோதரர்களுக்கு, உங்கள் சகோதரிகளுக்கு நீங்கள் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சத்தம் வர மாட்டேங்குது. எங்கள் வீட்டுக்கு கொடுப்பேன், மனைவி வீட்டுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டவர் சொன்னால் செய்வேன். இவங்க வீட்டுக்கு, கணவன் வீட்டுக்கு ஆண்டவர் கேட்க மாட்டாங்க, ஆண்டவர்கிட்டலாம் கேட்க மாட்டாங்க. மனைவி வீட்டுக்கு தான் உடனே நான் ஜெபம் பண்ணி சொல்கிறேன். ஆமேன். சில மனைவிகள் இருப்பாங்க விளைஞ்சவங்க, எல்லாம் எப்படித்தான் போகுதோ தெரியாது. வெந்தய டின்னு வழியாக போகும், கடுகு டின்னு வழியாக போயிடும். புருஷன் வீட்டுக்கு முகமே செத்து போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் வரமாட்டேங்குது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு, ஆமேன், நிறைவுள்ளதாக இருக்க நாம் ஞானமாக இருக்கணும். நம்முடைய குடும்பத்தாருக்கு அவசரத்திற்கு அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கு செய்யணும். ஆனால் அதே தொழிலாக இருந்தால் விலகிடணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஞானமாக இருக்கணும். உறிஞ்சுகிற சில பொல்லாத ஆவிகள் உறிஞ்சிட்டே இருக்கும். ஆக குடும்பங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ யாக்கோப்பு பிள்ளைகள் எல்லாரும் வராங்க. வந்து இந்த யோசேப்பினிடத்தில் வந்து பார்த்து நிறைய தானியங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். யோசேப்பு என்ன செய்கிறார்? கொண்டு வந்த பணத்தை அவங்களுடைய சாக்கு பையில போட்டு அனுப்புறார். அங்கே போய் திறந்தோன்னே ஒரே பயம். அச்சோ, இது எப்படி ஆச்சு, எப்படி வந்துச்சு? உடனே யோசேப்பு சொல்றாரு, நோ, என்னமோ பிரச்சனை இருக்குப்பா, அடுத்த முறை போகும்போது டபுளாக கொண்டு போயிருங்க. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. டபுளாக கொண்டு போய் நீங்கள் கொடுத்துட்டு, ஆமேன், தானியத்தை வாங்கிட்டு வாங்க. ஆனால் இவர் ஒரு கண்டிஷன் சொல்லி அனுப்புகிறார். நீ வரும்போது பென்யமீனை கூட்டிகிட்டு வரணும். சொல்லுங்க அல்லேலூயா. கூட்டிகிட்டு வரணும். நல்லா கவனிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய மகிமை, பெரிய ஒரு மகிமை. ஆக அப்பா சொல்றாரு, இவனை இழந்துருவனும், ஒரு மகனை ஏற்கனவே இழந்துட்டேன், இவனை இழந்து விடுவனும், இப்போ பென்யமீனை கூட்டிட்டு வராங்க. இவர் பார்க்குறாரு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு, நல்ல விருந்து கொடுக்கிறாரு, எல்லாவற்றையும் செஞ்சுட்டு புறப்படுற நேரத்தில் மறுபடியும் சொல்லுகிறார், எல்லா பையிலும் என்ன போடுங்க? பணத்தை போடுங்க. எல்லா பையிலும் நல்ல தானியம், கிரைன்ஸ் உள்ள வைங்க. சாப்பாட்டுக்கு எல்லாம் ஃபுல்லாக வச்சு கழுதையின் மேல் ஏற்றி தகப்பன் இடத்துல போகிறதுக்கு அனுப்பிச்சிருங்க. ஸோ எல்லா பையும் நிரப்பப்படுகிறது. சாக்கு நிரப்பப்பட்டு எல்லாம் தகப்பனுடைய வீட்டை நோக்கி, யாக்கோப்பை நோக்கி எல்லாரும் புறப்படுறாங்க. புறப்படும் போது தன்னுடைய விசாரணைக்காரன்
அரண்மனை விசாரணைக்காரனிடத்துல ஒரு விஷயம் சொல்றாரு. நீ என்ன செய்ய, போய் எல்லாத்தையும் நிறுத்தி அத்தனை பேர் சாக்கு பையையும் கழுதையின் மேலிருந்து இறக்கி எல்லா பையும் திறந்து செக் பண்ணு. ஆமென். அரண்மனையிலிருந்து பாத்திரம், வெள்ளி பாத்திரம் காணவில்லை என்று நீ சொல், போய் செக் பண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு. மறுபடியும் இவர் போய் அவர்களை நிறுத்தி அரண்மனை பாத்திரத்தை காணா, பானை பாத்திரத்தை காணா, நீங்க தான் யாரோ தூக்கிட்டு வந்துட்டீங்க, அதை பார்க்க சொல்லி இருக்கிறாரு. உன்னை ஏற்கனவே பயந்து கலங்கி வந்துட்டு தப்புச்சோம் பொழைச்சோன்னு திரும்பி போற அந்த நேரத்தில் ஆமென், இப்ப எல்லாருடைய சாக்கு பையும் திறக்கப்படுகிறது. முதலாவது, உங்களோடு இந்த ஆராதனையில் ஆண்டவர் விரும்புகிற முதல் விஷயம், இந்த உலக மக்கள், இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் யாரானாலும் நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் சோதிக்கவோ ஆராய்ந்து பார்க்கவோ, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள நெருக்கவோ, வேண்டுமென்றே நெருக்கவோ பல நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்குவார்கள், உண்டாக்கப்படும். அப்போ இந்த மட்பாண்டத்திலே மகிமையை பெற்றது போல இந்த சாக்கு பைக்குள்ள இத்தனை விஷயங்களும் வைத்து மட்பாண்டத்துக்கு சமமா அனுப்பப்பட்ட சாக்கு பைய போல கர்த்தருடைய அத்தனை சபை மக்களும் அதற்கொப்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். புரிஞ்சுதா? அப்படின்னா இன்னைக்கே போய் நான் சந்தையில் ஒரு சாக்கை வாங்கிட்டு வந்தாரு. ஆனா ஆதி காலத்தில் அப்படி நடந்தது. தாவீது அதை செய்தான். யோனா தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே அந்த நினிவே நாட்டு ராஜா சாக்கு ரட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறார். ஆடு மாடு மிருகங்கள் எல்லாம் உபவாசம் எடுக்கிறது. அப்படி என்றால் சாக்கு என்றால் மனம் திருந்துதல். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தில் எங்க பார்த்தாலும் தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் குற்றங்களை அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாகி தன்னுடைய வாழ்வை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வாய் மாற்றிக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையின் அர்த்தம் தான் சாக்கினுடைய விளக்கம். விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென் சொல்லுங்களே. இந்த சாக்கு ஒரு பூரணமான மனமாற்றத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு பொருள். எங்கெல்லாம் சாக்கு அப்படின்னா மனமாற்றம், சரியான மனமாற்றம், ரிப்பண்டன்ஸ், சரியான ரிப்பண்டன்ஸ். அடுத்ததா இந்த சரியான மனமாற்றம் எப்ப வரும்னா தாழ்மையில். பெருமையானவங்க யாரும் மனமாற மாட்டாங்க. தாழ்மையானவங்க தான் கர்த்தரிடத்தில் போய் தங்களை தாழ்த்துவார்கள், தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். ஆமென் சொல்லுங்களே. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? ஆமென். ஆக ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாய், எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக உண்மையான மனமாற்றம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு சபைகளிலே உண்மையான மனமாற்றம்னா என்ன, ரட்சிப்பு அப்படின்னா என்ன, இது மக்களுக்கு தெரியறதில்ல. இதை சரியா போதிக்கிறதும் இல்லை. உண்மையான மனமாற்றம் அப்படின்னா, ஐயோ நான் ஒரு பாவி, இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது இல்லை. அது உணர்த்துதல், கன்விக்ஷன். அது நமக்குள்ளே வருகிற உணர்வு. ஆனா அந்த காரியத்தை விட்டு முற்றிலும் திரும்பிக் கொள்ளுதல், ஷோயிங் அவர் பேக் டு அவர் சின்ஸ்,
டு அவர் பாஸ்ட் லைஃப். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரையும் நம்மையும் விட்டு பிரித்த எந்த விஷயத்தையும் அதே இடத்தில் விட்டுவிட்டு முற்றிலும் திரும்பி தேவனை நோக்கி கடந்து நடந்து வருவதில் தான் மனமாற்றம். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அப்போ உண்மையான மனமாற்றம் நமக்குள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாம்சீகமான, தேவனுக்கு விரோதமான, பிசாசுக்கு பிரியமான காரியங்களை செய்யவே மாட்டோம். ஏன்னா உடனே தேவன் நம்மோடு பேசுவார். நியாயமான விஷயமா இருந்தா கூட அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு அந்த உண்மையான மனமாற்றம் நமக்குள்ள இருந்து செயல்படும். இல்லாவிட்டால் கொஞ்ச காலம் அடக்கி வச்சிருக்கலாம், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அடக்கி வச்சிருக்கலாம். திடீர்னு ஒரு நாள் என்ன செய்யும், நம்மளையும் மீறிட்டது வெளியே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இந்த இருதயத்துக்குள்ள எங்கேயோ அது உள்ள படுத்துட்டு இருந்திருக்கு, எங்கேயோ இருந்திருக்கு, தப்புன்னு வெளியே வந்துடும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனை, குடும்பத்தின் பிரச்சனை, தோல்விகள், தொழிலிலே வருகிற தோல்விகள், பல வகையான போராட்டங்கள், எதிர்ப்புகள், இவைகளெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வருவதற்கு என்ன காரணம்னா, நம்முடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கிற அந்த கோட்டையில் ஒரு இடம் திறந்து இருக்கு, ஒரு இடம் கேப்பா இருக்கு. அதன் வழியாக சத்துரு கிரியை செய்ய துவங்குகிறவனாய் இருக்கிறான். ஆனால் நம்ம தாழ்மையோடு தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்துறோம். எத்தனையோ நெருக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் வரலாம், சாக்க போல நம்மளை கிழிக்கலாம், நம்ம பாதிக்கப்படலாம். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, சியோன் குமாரத்தியே, சொல்லுங்க எல்லாரும், சியோன் குமாரத்தியே, உன் தூசிய உதறிவிடு. எல்லா நன்மைகளினாலே என்னுடைய சாக்கு பைய, என்னுடைய மட்பாத்திரத்தை ஒருவர் நிறைத்திருக்கிறார். ஆகவே நான் கவனமா இருக்கணும், ஆகவே நான் ஜாக்கிரதையா இருக்கணும். சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இன்றைக்கு விட வேண்டியதை விட வேண்டும், இன்றைக்கு விட வேண்டிய நபர்களையும் விட வேண்டும், அவர்களை விட்டு திரும்ப வேண்டும், மனம் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்களே. காரணம், குடும்பம் இருக்கு, பிள்ளை இருக்கு, மனைவி இருக்கு, அல்லேலூயா சொல்லுங்களே. கணவன் இருக்கிறார், உறவு இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது, ஊழியம் இருக்கிறது, பூமியில எஜமான்களுக்கு வேலை செய்கிறோம், எத்தனையோ பொறுப்புகள் இருக்கிறது. நிறைவாய் கர்த்தரையும் அவருடைய ராஜ்யத்தின் காரியத்தை செய்யணும். So I am not an ordinary person, I am something extraordinary. ஆகவே I will never stop. நான் நிற்க போவது இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, நான் நிற்க மாட்டேன். ஆமென். இரண்டாவதாக, இந்த விசாரணைக்காரன் இந்த சாக்கு பைய திறந்து பார்த்த உடனே என்ன இருக்கு? பாத்திரம். என்ன பாத்திரம்? வெள்ளி பாத்திரம், சில்வர். வெள்ளி பாத்திரம். வெள்ளி, சில்வர்னா ரிடம்ப்ஷன், மீட்பு. சரியாய் மனம் திருந்துகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற பலன் மீட்பு. அல்லேலூயா. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து மீட்பு, பாவங்களிலிருந்து மீட்பு, சாபங்களிலிருந்து மீட்பு. நம்முடைய வாழ்க்கையை எதெல்லாம் அழுத்தி அடிமைத்தனமாய் வைத்திருந்ததோ அதிலே இருந்து மீட்பு. அப்போ நான் மீட்கப்படுகிற பொழுது என்னை மீட்டவர் ஒருவர் இருக்கிறார். நான் அடிமையா இத்தனை காலம் இருந்தேன், அவர் என்னை மீட்டு விட்டதினாலே இன்னையில் இருந்து அவர் எனக்கு தேவனாய் இருக்கிறார், எனக்கு ராஜாவாய் இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார், நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன். சிலுவையின் மூலமாய், இரத்தத்தின் மூலமாய் அவர் எனக்கு சம்பூரணமான மீட்பை கர்த்தர் தந்திருக்கிறார். கையை தட்டிடலாமே. மீட்ப நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, ஆவிக்குரிய சபைக்கு போன மீட்பு, வாரத்துக்கு ஒரு முறை போய் ஒரு தேங்காயை வேளாங்கண்ணியில் உடைச்சா மீட்பு, நல்ல ஒரு காணிக்கை கொடுத்துட்டா மீட்பு, நல்ல ஒழுங்கா கரெக்டா சர்ச்சுக்கு வந்துட்டா மீட்பு. அதல்ல, அதெல்லாம் மீட்பினுடைய அனுபவங்கள்,
மீட்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை முறைகள். ஆக தேவனுடைய மீட்பு, சரியான மனம் திருந்துதல் எதை கொண்டு வருகிறது? தேவனுடைய மீட்பை கொண்டு வருகிறது. நம்முடைய மீட்பு அவருக்குள்ளே பலன் அடையும் போது ஒவ்வொரு நாளும் உலகம், பிசாசு, பல வகையான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க, நம்ம வாழ்க்கையை சோதித்து பார்க்க, அதாவது நம்ம சாக்க திறந்து பார்க்க முயற்சி செய்யும்போது முதல்ல பலனா நிற்கிறது என்னன்னா மீட்பு. அவன் பார்க்குறான் வெள்ளி பாத்திரம் மேலே. இந்த வெள்ளி பாத்திரத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? மீட்பு. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு 30 வெள்ளிக்காசுகள். சகரியாவின் புஸ்தகத்தில் அதே 30 வெள்ளிக்காசு. கடைசியில் அந்த 30 வெள்ளிக்காசினாலே ஒரு குயவனுடைய நிலத்தை கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. ஒரு நிலத்தை வாங்கினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த அதே 30 காசு யூதாஸ் கொண்டு போய் போடுறான். உடனே அங்க இருக்கிற ஆசாரிகள் சொல்றாங்க, இந்த காசு இரத்த பலியான காசு, பிளட் மணி. ஆகவே இந்த காசை எடுத்து காணிக்கப்பட்டில போடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் ஒரு குயவனுடைய இடத்தை, அந்த இடத்திற்காக பிளட் மணியை வச்சு ஒரு இடத்தை வாங்குறாங்க. இது சகரியாவிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, மீட்பராகிய இயேசு, மீட்பராகிய கர்த்தர் இந்த பொன்னினாலும் வெள்ளியினாலும் நம்மை மீட்டுக் கொள்ளாமல் தன்னுடைய விலையேற பெற்ற மகிமையான பரிசுத்தமான குற்றமற்ற இரத்தத்தினால் நம்மை மீட்டிருக்கிற அந்த அடையாளத்தை குறித்து அது பேசுகிறது. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களே. காளையினாலே அல்ல, இளங்காளைகளினால் அல்ல, வெள்ளாட்டு கடாவினுடைய இரத்தத்தினால் அல்ல, ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்திலே மீட்கப்பட்டவர்கள். பக்கத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க யாரால் மீட்கப்பட்டீர்கள்? உங்களை மீட்டு கொண்டவர் யார்? தெளிவா சத்தமா சொல்லணும், ஆமென் சொல்லுங்களே. சோ இயேசு என்னை மீட்டு கொண்டார், இவ்வளவு கிரயம் செலுத்தினார், எனக்காக இவ்வளவாய் தன் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார் என்ற அந்த ரத்தத்தின் மகிமையை, மேன்மையை உணர்ந்தவங்க ஒரு அசுத்தத்தின் பக்கம் போக மாட்டாங்க. என மீட்பினுடைய மதிப்பை அவர்கள் தெரிந்தவர்கள். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்சா போதும், மற்றவங்களுக்கு புரியாட்டு பரவாயில்ல, உங்களுக்கு புரிஞ்சா போதும். வாலிப பிள்ளையே, வாலிப தங்கச்சி, உன்னை இயேசு மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீ கருவாடா காய வேண்டிய, ரோட்ல காய வேண்டிய அவசியம் இல்லை. நீ மகிமைக்குரியவள். உனக்குள் மிகப்பெரியவர் இருக்கிறார். உனக்கு ஒரு கணம் தந்திருக்கிறார். உன்னுடைய விலை மிகப்பெரிய உயர்ந்த விலை. தன் ரத்தத்தையே கொடுத்து அவர் நம்மை மீட்டு கொண்டார். ஆமென் சொல்ல முடியுமா? நம்ம வாழ்க்கை ஏன் ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமா போகுதுன்னா நம்மளுடைய கணத்தை புரிந்து கொள்ளல. We never understand the value which God has given unto you and to me. நமக்கு தேவன் கொடுத்த அந்த வேல்யூவை புரிஞ்சுக்கல. அதனால ரொம்ப சீப்பான விஷயங்கள் எல்லாம் தலையிட்டு சாதாரணமான உலக மனுஷனை விட மிக ஒரு சாதாரணமான மனுஷனாய் மாறி விடுகிறோம். நம்மளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, அந்த பையில அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சா? பணம். ஆமென் சொல்லுங்களே. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு கட்டாயம் பணம் தேவை, நிச்சயமா வேணும். கர்த்தருடைய நாமத்திலே மனதார நான் பேசுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய கரங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் நிரம்புவதாக, நல்ல வெயிட்டா நிரம்புவதாக, நிரம்பட்டும். ஏழ்மை தரித்திரங்கிற ஆவிகளை கர்த்தருடைய நாமத்தில் கட்டிந்து கொள்கிற, வீடுகளின் எல்லைகளை விட்டு ஓடி போ என்று கட்டளிடுகிற. நிறைய பேர் கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டாங்க. நான் கருத்தா ஜெபிச்சேன். கருத்தா ஜெபிச்சதுக்கு அப்புறம் கடன்காரர்கள் ஊரை விட்டு ஓடிட்டாங்க. அதை கொடுத்தவங்க அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் தேடுனே காண. அவங்களே போயிட்டாங்க, நீ ஏன் தேடுற?
இல்லை மனசு கஷ்டமா இருக்கு, கொடுக்கணும், நீ ட்ரை பண்ணு. நம்பரை மாத்திட்டாங்க, விட்டுரு. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, ஏதாவது நடக்கும், ஏதாகிலும் நடக்கும். அல்லேலூயா. ஸோ இன்னையிலேருந்து போய் ஆண்டவரே இந்த பணம் கொடுத்தால ஊரை விட்டு அனுப்புங்க ஆண்டவரே. ஸோ புரிஞ்சுக்குங்க, பணம் வேணுங்க. ஆனால் பண ஆசை எல்லாவற்றிற்கும் வேறு. அங்கே தான் தொடங்குது பண ஆசை. அப்படியே பார்த்தீங்கன்னா 4 மணி ஆனால் பைத்தியக்காரனாட்டா இருப்பான். ஏன்னு கேட்டால் 6 மணிக்கு அடிக்கணும். 6 மணிக்கு அந்த பணம் வேணுமே, பணம் வேணுமே. ஸோ என்னாச்சு, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற நல்ல மக்கள் கூட டீசெண்டாக இன் பண்ணிட்டு ரோட்ல பிச்சை எடுக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? 6 மணிக்குள்ள 50 ரூபா வேணுமே, என்கிட்ட இல்லையே. அந்த ஆவி அப்போ இந்த ஆசை என்ன பண்ணுது, அவனுடைய வாழ்க்கையை எவ்வளவு தரம் கெட்டதாய். ஸோ திருட்டுத்தனம், லஞ்சம். ஆனால் போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், மிகுந்த ஆதாயம். ஆமென் சொல்லுங்களே. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். போதும் போதும் போதும்னு சொல்லி பாருங்க. நல்லா வச்சிருக்கிறீங்க, நான் நல்லா சாப்பிட்றேன், நான் நல்லா உடுத்துறேன், ஆண்டவரே என்னை எவ்வளவாய் மகிமைப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறீர் என்று நீங்க சொல்லி பாருங்க. நீங்க சொல்லி பாருங்க, நீங்க நன்றி சொல்லி பாருங்க. சீக்கிரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களே. தேவன் திரளாய், ஏன்னா அந்த சாக்கு மூட்டையில போட்டு அமுக்குறான், சரியா அமுக்கி தானியத்தையும் போட்டு எல்லாத்துக்கும் அமுக்கிட்டான். ஆனா பாத்திரம் யாரு பையில் இருந்துச்சு? பென்யமீனுடைய சாக்குல தான் பாத்திரம். ஏன் தெரியுமா? கொஞ்சம் முன்னாடி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இவர்கள் யோசேப்பின் வீட்டிற்கு வரும்போது, அல்லேலூயா சொல்லுங்க, சாப்பாடு கொடுக்கும் போதே பென்யமீனுக்கு 5 பங்கு. ஏன்னா அவன் ரத்த சம்பந்த சகோதரன். புரியுதா? ராகேலுடைய பையன். யோசேப்பும் பென்யமீனும் ராகேலுடைய ஒரே ரத்தம். இவன் எத்தனை பேர் இருந்தாலும் தன் ரத்தம் ஓடுகிற சகோதரனை அவன் விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறான். எத்தனை சகோதரர்கள் பூமியில இருந்தாலும் தன்னுடைய இயேசுவின் ரத்தம் ஓடுகிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதிக பங்கை, அதிக பங்கை, சீக்கிரமா சொல்லுங்க, அதிக பங்கை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சாக்கிலே, உங்கள் வீட்டிலே அவர் நிறைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க மீட்பு கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த ரத்த சம்பந்த உறவில் கர்த்தர் கரெக்டா இருப்பாரு. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உங்கள் ரட்சிப்பில் வைராக்கியமாய் இருந்தால், அவரை மகிமைப்படுத்துகிற இடத்துல, அவரை உயர்த்துகிற இடத்துல, அவரை நீங்கள் நேசிக்கிற இடத்துல நீங்கள் சரியா இருப்பீர்களானால், மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து, மூத்த சகோதரனாகிய யோசேப்பு தன்னுடைய ரத்த சம்பந்தப்பட்ட தன்னுடைய இளைய சகோதரனுக்கு 5 மடங்கு சேர்த்து கொடுத்தான். எல்லாருடைய பையில பணத்தையும் தானியத்தையும் வச்சான். ஆனா பென்யமீனுடைய பையிலே அவன் ரட்சிப்பின் நிச்சயமாகிய வெள்ளியை உள்ளே வைக்கிறான். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க, இயேசுவுக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறீங்க? ஆண்டவருடைய ரத்தத்தோடு எவ்வளவு தூரம் இருக்கிறீங்க? நெவர் ஸ்கிப் யுவர் கம்யூனியன். ஆண்டவருடைய கம்யூனியனிலே இருந்து விலகி விடாதீர்கள். இயேசுவின் ரத்தத்திலே இருந்து விலகி விடாதீர்கள். ஐக்கியத்திலே இருந்து விலகி விடாதீர்கள். காரணம், உங்கள் வாழ்க்கையை அவர் ரட்சிப்பின் மகிமையினால் நிறைத்து அதை அந்நியர்கள் திறந்து பார்க்கும்போது, முதலாவது இவன் தேவ மனுஷன், இவனிடத்தில் ரட்சிப்பு இருக்கிறது, இவன் மீட்கப்பட்டவன், இவன் விசேஷமானவன், எல்லார் பையிலையும் ஒன்னே காணா. ஆனா பென்யமீன் ஆகிய இவன் கிறிஸ்துவினுடைய இரத்த சம்பந்தமான உறவிலே இருப்பதினால் எல்லாருடைய மீட்பையும் மனந்திருதலையும் காட்டிலும் இவன் மேலானவனாய் இருக்கிறான் என்று சொல்லி உங்களை குறித்து இந்த உலகம் சாட்சி சொல்லோ. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம்.
சொல்லுகிறார், என் அன்பு சபையே, நீ கனத்திற்குரியவன், நீ கனத்திற்குரியவள். இயேசு உன்னை நேசிக்கிறார். உனக்கு அது நிச்சயமாய் தெரிந்திருக்க கடவுது. பென்யமீனுக்கு தெரியாது. அவனும் கூட்டத்தோட கூட்டமா தான் போயிட்டு வரான். ஆனா யோசேப்புக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது, சீக்கிரமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. உங்க மூத்த சகோதரனாகிய இயேசுவுக்கு நீங்க யாருங்கிறது அவருக்கு தெரியும். உன் சாக்கை நிரப்புவார். உன் சாக்கின் மேலே ரட்சிப்பின் வல்லமையை அவர் வைப்பார். அது சத்தியமாய் உனக்காக அது பேசும், உனக்காய் பேசும். ஆமென். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டான். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் போ, கிளம்பு, ஊருக்கு போ, போய் அப்பா கூட்டிட்டு வா அப்படின்னு எல்லாரையும் அனுப்புனா தன்னுடைய சகோதரனை, ஆமென் சொல்லுங்களேன், தன்னுடைய இரத்த சம்பந்தமான பென்யமீனை அவன் விடவே இல்லை. நீ எங்கூட இருடா, நீ என்னோடு இரு. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அவருடைய அன்பு, அவருடைய ரத்தம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனாலே இன்றைக்கு சொல்லுகிறார், யார் எங்க வேணாலும் போகட்டும் மகளே, என் அன்பு மகனே, நீ என்னோடு இரு, நீ என்னோடு இரு. You must stay with me, you must stay with me. நீ என்னோடு தான் இருக்க வேண்டும். இப்ப சொல்றான், நான் பென்யமீனை அனுப்ப மாட்டேன். காரணம், அவன் ரத்தத்தினால் சம்பந்தப்பட்டவன், அவன் மீட்கப்பட்டவன், அவன் மீட்பின் அடையாளம் உள்ளவன். ஆகவே let Benjamin stay back with me. அவன் என்னோடு தங்கட்டும். அதே சத்தத்தை கர்த்தர் இப்போ உங்களை பார்த்து சொல்றாரு, என் ரத்தம் உனக்குள்ள இருக்கு மகனே, என் ரத்தம் உனக்குள்ள இருக்குது மகனே, உன்னை நான் விடவே மாட்டேன். உன்னை என்னோடு நான் சேர்த்து கொள்ளுவேன், உன்னை என்னோடு நான் வைத்துக் கொள்ளுவேன். நீ அவ்வளவு தூரம் நடந்து போய் கஷ்டப்பட்டு நீ அலைய வேண்டிய அவசியம் இல்லை. உன் வேலைகள் எல்லாவற்றையும் நானே ஆயத்தப்படுத்தி நானே உனக்கு செய்கிற அளவிற்கு நீ என்னுடைய ரத்த சம்பந்தமான பிள்ளையாய் சகோதரனாய் இருக்கிறதினால் நீ என்னோடு இருப்பதற்கு தகுதியுடையவன், என்னோடு இருப்பதற்கு தகுதியுடையவள். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே.